ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு டிஎஸ்ஏ கம்ப்ளீட் மாஸ்டர் சீரிஸ்ல அரேஸோட 7th வீடியோ இது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 11 கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்ன்ற ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. அண்ட் அரேயோட லென்த் வந்து n மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் n நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, லெட்ஸே வந்து இந்த அரே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளா. இதுல வந்து இந்த அரேயோட லென்த் வந்து 3, 6 அண்ட் 9. ஸோ இந்த அரேயோட லென்த் வந்து 9. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 9 வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஈச் லைன் வந்து ஒரு ஒரு லைனுமே வந்து அதோட ஹைட்டை குறிக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 3 எடுத்துக்கிட்டா அது வந்து 8th இண்டெக்ஸ்ல இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 7th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ 7th இண்டெக்ஸோட ஹைட் வந்து 3. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹைட்டை வந்து டினோட் பண்ணியிருக்காங்க இந்த அரேல. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா வந்து, எந்த ஏரியாக்குள்ள, அதாவது இந்த கண்டெய்னர்ல இருக்கிற எந்த ஏரியாக்குள்ள மோஸ்ட் நம்பர் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கோ அத வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு கண்டெய்னர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்கா வந்து லெட்ஸ் சே இது வந்து ஒரு 2 டென்னிஸ் பால் அண்ட் வந்து இத வந்து ஒரு இடத்துல வந்து கண்டெயின் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு கண்டெய்னர். ஸோ தி டென்னிஸ் பால் இஸ் இன்சைட் அ கண்டெய்னர் ரெக்டாங்கிள். இப்போ இந்த ரெக்டாங்கிளே வந்து இன்னொரு கண்டெய்னர்ல போட்டா, இது வந்து ஒரு பெரிய கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டெய்னர்னா சம்திங் இன்சைட். ஒரு இத கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோன்றத கண்டெய்னர். ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் எந்த கண்டெய்னருக்குள்ள வந்து நெறைய வாட்டர் இருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஒரு கண்டெய்னர்ல நமக்கு என்ன வேணும் அப்டின்னா வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 3 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னென்னன்னு பார்ப்போம். ஸோ நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்டின்னா வந்து, எந்த ஏரியால வந்து மோஸ்ட் வாட்டர் இருக்கோ அத வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. அத ரிட்டர்ன் பண்ணுங்க அப்டின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அத எப்படி பண்ணலாம் அப்டின்னா வந்து, ஸோ பேசிக்கா வந்து இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏரியா. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்டின்னா வந்து ஹைட் இன்டூ விட்த். இதான் வந்து ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. அண்ட் இன் கேஸ் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து இன் கேஸ் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருச்சு அப்டின்னா வந்து, லெட்ஸ் சே வந்து ஸோ ரெக்டாங்கிள்னா என்னன்னு நமக்கு தெரியும் ஆப்வியஸா. ஸோ நமக்கு வந்து யூசுவல் ஃபார்மேஷன் வந்து ஒரு ரெக்டாங்கிள்ல இருக்கு. அதனால வந்து நம்ம ஹைட் இன்டூ விட்த்ன்னு எடுத்துட்டோம். பட் இன் கேஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்டின்னா வந்து, அப்பயுமே நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்டின்னா வந்து சைடு இன்டூ சைடு. ஸோ நம்ம வந்து அங்க இடத்துல ஹைட் இன்டூ விட்த் ஃபார்முலா யூஸ் பண்றதுனால எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். இனிஷியலா வந்து 2 பாயிண்டர் எடுத்துக்குவோம். ஒண்ணு வந்து லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் இன்னொன்னு வந்து ரைட் பாயிண்டர் நேம் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் வந்து இனிஷியல் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். விச் இஸ் ஹைட் ஆஃப் 0. எதனால வந்து இங்க ஹைட் ஆஃப் 0ன்னு வைக்கிறோம்னா, பிகாஸ் இந்த அரேவ வந்து அவங்க ஹைட்ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம ஹைட் ஆஃப் 0ன்னு வைக்கிறோம். அண்ட் தென் ரைட்ட வந்து n-1ல பிளேஸ் பண்றோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் நமக்கு வந்து 2 பாயிண்டர் தேவ. ஒரு பாயிண்டர வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லயும், இன்னொரு பாயிண்டர லாஸ்ட்லயும் வைக்கிறோம். இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ்ல வைக்கிறோம். அப்பதான் வந்து அதுக்குள்ள எவ்வளோ வாட்டர் கன்டெயின் ஆயிருக்குன்னு நம்மளால செக் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா வந்து ஒரு லூப் ரன் பண்றோம். வொயில் லூப். எதுல இருந்துனா லெஃப்ட் டில் ரைட்ல ரன் பண்றோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்டி வாட்டரோட மோஸ்ட் வாட்டர் எங்க இருக்கு அப்டின்னா, ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு நான் முன்னாடியே சொல்ட்டேன். விச் இஸ் ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்முலா ஹைட் இன்டூ விட்த்.
ஸோ, இப்ப நம்ம வந்து ஹைட்டையும், விட்த்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ, ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து, எது வந்து மினிமமான ஹைட்டோ நம்ம வந்து அத கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ, லெட்ஸ் சே வந்து லெஃப்ட்லயும், ரைட்லயும் எது வந்து மினிமமான ஹைட்டா இருக்கோ, அத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். எதனால வந்து மினிமம் ஹைட்ட கன்சிடர் பண்றோம்னா, லெட்ஸ் சே வந்து இனிஷியலா வந்து அ நம்மளோட பாயிண்டர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. விச் இஸ் 1 அண்ட் 7. ஸோ, இப்போ 7 லென்த்துக்கு நான் வாட்டர வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்டர வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணும்போது, நமக்கு எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வந்து, ஜஸ்ட் 1 இன்டூ திஸ் ரேஷியோ. இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் மட்டும் தான் வாட்டர்ல ஸ்டோர் ஆகும். பிகாஸ் இந்த இனிஷியல் பாயிண்டோட லென்த் வந்து 1. ஸோ அதுக்கு மேல நம்ம எவ்வளோ தான் வாட்டர் ஸ்டோர் பண்ணாலும், அது ஓவர் ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஹைட் பிகாஸ் எக்ஸஸ் வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதனால ஹைட்ட வந்து நம்ம வந்து மினிமமான ஹைட்ட வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டூ மினிமமா இருக்கிற ஹைட். ஸோ எது வந்து மினிமமோ அத வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம கோட்ல சொல்றோம். ஹைட் ஆஃப் லெஃப்ட் இல்லன்னா ஹைட் ஆஃப் ரைட். இது 2த்துல எது மினிமமா இருக்கோ அத ஹைட்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். அண்ட் தென் விட்த்த வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து, விட்த்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் வந்து விட்த். ஸோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெர்டிக்கல் லைன்ஸ் தான் வந்து விட்த். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டர்லருந்து லாஸ்ட் பாயிண்டருக்கு விட்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து, இந்த டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விட்த் இஸ் ஈக்குவல் டூ லெஃப்ட் மைனஸ் ரைட் அப்படின்னு போடலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ரைட் வந்து லாஸ்ட் பாயிண்டர்லருந்து வரனால, அந்த பாயிண்டரோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். லெட்ஸ் சே வந்து இதோட வேல்யூ 8, இதோட வேல்யூ 0. ஸோ இங்க இடத்துல நான் வந்து 0 மைனஸ் 8ன்னு நான் கால்குலேட் பண்ணா, என்னோட விட்த் வந்து -8ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து, விட்த் இஸ் ஈக்குவல் டூ ரைட் மைனஸ் லெஃப்ட் விச் இஸ் 8 மைனஸ் 0. கால்குலேட் பண்ணா என்னோட விட்த் வந்து 8 கிடைக்கும். ஸோ இப்ப நமக்கு வந்து ஹைட் அண்ட் விட்த்த வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ விட்த் இஸ் ஈக்குவல் டூ ரைட் மைனஸ் லெஃப்ட். இப்ப நம்ம அடுத்து ஃபைனல் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, மேக்ஸிமம் ஏரியா ஏதோ அத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஏரியா எது ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம மேத் டாட் மேக்ஸ்ன்னு ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, எது மேக்ஸிமம்னு பார்க்குறோம். எய்தர் ஏரியான்றது மேக்ஸா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸ் வந்து மேக்ஸான்னு செக் பண்றோம். ஸோ இந்த கோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, இனிஷியலா இருக்கிற வேல்யூஸ மட்டும் கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லும். இனிஷியலா இருக்கிற இடத்துல வாட்டர் ஸ்டோர் பண்ணா எவ்வளோ வந்து கெப்பாசிட்டியோ, அத வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும். பட் நம்ம வந்து என்டயர் அரேல இருக்கிற லென்ஸ வந்து செக் பண்ணி எங்க இடத்துல மேக்ஸிமம் வாட்டர் இருக்கோ, அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அத எப்படி பண்றது அப்படின்னா வந்து, அதுக்கு வந்து நம்ம இன்னொரு இஃப் லூப் ரன் பண்ண போறோம். ஸோ அந்த இஃப் லூப்ல என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா வந்து, எந்த அ எதோட ஹைட் வந்து அ அதிகம் அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன் கேஸ் வந்து ரைட் பாயிண்டரோட ஹைட் வந்து அதிகம் அப்படின்னா, லெஃப்ட் பாயிண்டர வந்து நம்ம மூவ் பண்ணிட்டே வருவோம். ஏன்னா நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா வந்து, மோஸ்ட் வாட்டர் எங்க இருக்கோ அததான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எய்தர் வந்து 2 ஸ்டெப்ல அத பண்ணலாம். ஒண்ணு நம்மளோட விட்த்த இன்கிரீஸ் பண்ணலாம். இல்லன்னா மினிமமோட ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் வந்து இனிஷியலா நம்மளோட மினிமம் ஹைட் வந்து அ 1ன்னு இருந்துச்சு. விச் இஸ் 1. ஸோ நம்ம இன்கிரீஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்டின்னா வந்து ஸோ நம்ம இங்க செக் பண்ணுவோம்.
எய்தர் லெஃப்ட்டோட ஹைட் பெருசா, இல்ல ரைட்டோடது பெருசா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல 1 அண்ட் 7 கம்பேர் பண்ணும்போது 7 தான் பெருசு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து, லெஃப்ட் பாயிண்டர ஒரு ஸ்டெப் முன்னாடி பிளேஸ் பண்ணிருவோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். இப்ப லெஃப்ட்டோட ஹைட் வந்து 8 ஆயிரும். ஸோ இப்படி பண்றதுனால நம்மளோட மினிமமோட ஹைட்ட வந்து இன்கிரீஸ் பண்றோம். ஸோ நமக்கு வந்து மோஸ்ட் வாட்டர் எங்க இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்ல வந்து ரிட்டர்ன் மேக்ஸ் பண்ணிறலாம் நம்ம. ஸோ இப்ப இதோட கோட் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இனிஷியலா சொன்ன மாரி லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் எடுத்துக்கிறோம். லெஃப்ட்ட வந்து இனிஷியலா பிளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ரைட்ட வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல பிளேஸ் பண்றோம். அண்ட் தென் மேக்ஸ்க்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இங்க இடத்துல வந்து ஒரு வைல் லூப் ரன் பண்றோம். லெஃப்ட் கோஸ் டில் ரைட். ஸோ இத ரன் பண்றோம். அண்ட் தென் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா மோஸ்ட் வாட்டர் வந்து எந்த ஏரியால இருக்கோ அத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு தேவை ஹைட் அண்ட் விட்த். ஹைட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, எது வந்து மினிமம் ஹைட்டோ அத வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ஹைட் மினிமமா, ரைட் ஹைட் மினிமமா அப்டின்னு. எதனால மினிமம் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். மினிமம் கன்சிடர் பண்ணா தான் வந்து வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாது. இன்கேஸ் மேக்ஸிமம் எடுத்தா, மினிமம் சைட்ல இருக்கிற வாட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிரும். அதனால தான் வந்து நம்ம மினிமம் எடுத்துக்கிறோம். மினிமம் ஹைட். அண்ட் தென் விட்த் வந்து ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தி விட்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஹைட்ஸ். ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட்ன்னு எடுத்துக்கிட்டு ஏரியா கால்குலேட் பண்றோம். அண்ட் தென் மேக்ஸ வந்து கால்குலேட் பண்றோம். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டெப்பா வந்து இங்க என்ன செக் பண்றோம் அப்டின்னா வந்து, எதோட ஹைட் வந்து பெருசோ, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பாயிண்டர வந்து நம்ம வந்து எய்தர் இன்கிரிமென்ட் இல்லன்னா டிக்ரிமென்ட் பண்றோம். இன்கேஸ் ரைட்டோட ஹைட் வந்து அதிகம் அப்டின்னா வந்து, லெஃப்ட்ட இன்கிரிமென்ட் பண்ணுவோம். இன்கேஸ் லெஃப்ட்டோட ஹைட் வந்து அதிகம் அப்டின்னா, ரைட்ட வந்து டிக்ரிமென்ட் பண்ணுவோம். எதனால அப்டின்னா வந்து, மோஸ்ட் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம எய்தர் வந்து விட்த்த இன்கிரீஸ் பண்ணணும். இல்லன்னா மினிமம் ஹைட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ அததான் வந்து இந்த இடத்துல பண்றோம். அண்ட் தென் ஃபைனலா மேக்ஸ் ரிட்டர்ன் பண்றோம். ஓகே தென் கைஸ் இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல சால்வ் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.